ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அது வேணும் இது வேணும் முருகான்னு கேட்டுக்கிட்டே இருக்கியே தவிர அதுக்காக நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்ய களத்தில் இறங்கியிருக்கான்னு யோசிச்சு பாரு. உன்னுடைய ஆசைகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் மிக பெரிய அளவில் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு நீ முயற்சி செய்யலைங்கிறத நான் பார்த்துட்டு தான் உன் முயற்சிகளை அதிகப்படுத்தவும் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் இன்னைக்கு உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நீ கவலைப்பட வேணாம். அற்புதங்கள் அது பாட்டுக்க உன் வாழ்க்கையில் அழகழகாய் சிறப்பாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலே இந்த ஆறுமுகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். நடந்து முடிஞ்சு போன நேற்றைய தினத்தை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் இன்றைய பொழுதை உன்னால் வெற்றியாக மாற்ற முடியும் அல்லவா? சோம்பலை தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பை கையில் எடுத்துக்கோ. காலமும் நேரமும் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய உழைப்பு உன் கையில் இருக்கும்போது, உன்னுடைய முயற்சியும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காக தயங்கி நிற்கிற? தயக்கம்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கும் முதல் எதிரி. துணிவோடு நீ இருந்தீனா கண்டிப்பாக அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். தயக்கம் இருந்துச்சுன்னா அதுவே உனக்கு தலைகளை உருவாக்கிடுமே செல்லமே. முதல்ல உன் இலக்கை அடைவதில் உறுதியோட தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றியை நோக்கி பாய்ந்து செல்ல தயாராகு. இந்த ஞானவேல் கொண்ட முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நான் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். கசப்பான விஷயங்களையும் கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ புது உச்சத்தை தொடும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிரு. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கம் உருவாக போகுது. தோல்விகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உண்மையும் நேர்மையும் கொண்டு உழைக்கும் உனக்கு, தளராத ஒழுக்கமும் தைரியமும் கொண்டு வாழும் உனக்கு கண்டிப்பாக நிலையான நிரந்தரமான புகழை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வேலேந்திய முருகன் உன்னுடன் இருக்கும்போது உன் வேலைகள் எந்த விதத்திலும் தோல்வியை தழுவாது என் செல்லமே. நீ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சோம்பேறி அல்ல, தைரியமாக எழுந்து துணிஞ்சு நடக்கக்கூடிய துணிச்சல் கொண்ட பிள்ளை. அப்படி இருக்கும்போது நீ தோத்து போக நான் விட்டுருவேனா என்ன? இதோ உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்ட போகிறேன். யாராவது வந்து உனக்கு துணையாக இருப்பாங்க, உதவி செய்வாங்க, நீ செஞ்ச நல்ல விஷயங்களை பாராட்டுவாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்து நீ காத்திருக்காதே. உன் திறமையை நீயே செதுக்க தொடங்கு. உன் திறமைகளை இன்னும் இன்னும் உயர்த்திக்கிட்டு இந்த உலகத்தின் முன்பாக உழைப்பை செய்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கணும் என் செல்லமே. உன்னுடைய அறிவும் என் வேலும் சேரும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. உனக்கு வழிகாட்டியாக நானும் இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். முதல்ல உன் மனசில் இருக்க சோம்பலை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்போட சுடர் விட்டு பிரகாசிக்க தயாராகு. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. மூடி இருக்கிற கதவுக்கு முன்னாடி போய் நின்று நீ நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை, ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல கிடைக்கலனா அது உனக்கானது அல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போக தயாராகு. உன் திறமைக்கும் தகுதிக்கும் உன் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல நான் மிகப்பெரிய அளவில் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் திறமைக்கு ஏற்ற பல வாசல்கள் இங்கே திறந்து கிடக்கு. பார்வையை என் மீது திருப்பு. புது திசையில் நீ நகரத் தொடங்கு. எந்த விஷயத்தையும் முடியாது நினச்சி முடங்கி கிடந்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. துணிச்சலும் தைரியமும் கொண்டு முன்னேறும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கண்டிப்பாக வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உனக்காக யாராவது வந்து நிற்பாங்க, ஆறுதல் தருவாங்க, உதவி செய்வாங்கன்னு ஒருபோதும் துணையை எதிர்பார்த்து நிற்காதே. உன்னை சுற்றி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் பாதையில் நீ தனியாக நடந்து போக தயாராக இரு. உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு யார் வந்து உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. கூட்டத்தோடு இருக்கும்போது உன் பலம் என்னன்றது உனக்கு தெரியாது என் செல்லமே.
தனிமையிலும் மௌனத்திலும் மட்டும்தான் நீ யாருங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும். தனிமையில் உட்கார்ந்து அமைதியாக யோசிச்சு உன்னுடைய தனித்தன்மத்தையும் திறமையையும் புரிந்து கொள்ள தயாராகு. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு துணையிலும் ஒவ்வொரு அடியிலும் இந்த அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருப்பேன். என் சக்தி என்னன்றத இப்போது நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்லமே. எல்லாரும் செய்கிறதையே நம்மளும் செய்வோன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. எல்லாரும் ஓடுறாங்கன்னு நீயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கான ஓட்டப்பந்தயத்தை இன்னும் நான் தொடங்கவே இல்லை. கொஞ்சம் அமைதியாக உட்காந்துரு. கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறுவதற்கான பாதையை நான் உனக்கு காட்டுறேன். நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கே நானும் உனக்காக வந்து நிற்பேன். இந்த உலகம் இறைச்சல் மிகுந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கத்திக்கிட்டு இருப்பாங்க, கதறிக்கிட்டு இருப்பாங்க. எதையும் காதில் வாங்கிக்காம மௌனமாக உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக யோசி. யாரும் இல்லாத அனாதை கிடையாது நீ. உனக்காக இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நானே உனக்கு சொந்தமாக, நானே உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த உலகம் உன்னை என்ன வேணா சொல்லலாம், ஆனால் நீ யாருங்கிறதே நான் அறிவேன் அல்லவா. உன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நிறைகளையும் நல்ல விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னை நீயே செதுக்கிக்கோ. மற்றவங்களை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன். உன் பாதையை மறிக்கவோ முறிக்கவோ தடுக்கவோ இங்கு யாருக்கும் சக்தி கிடையாது என் செல்லமே. ஏன்னா உனக்கான பாதையை உருவாக்கியது இந்த அப்பன் முருகன் நான் அல்லவா. நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு உன் கூட பிறந்தவங்களே உனக்கு தடையாக நின்றாலும் அவங்க முன்னால் நான் வந்து நின்று உனக்கு மகுடம் சூட்டுவேன். உன்னால் எதுவும் முடியாது, உனக்கு நடக்காதுன்னு யாராவது சொன்னாலும் கூட அதை தாண்டி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பு. கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கான வாழ்க்கையாக மாறும். இப்போதைக்கு உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை நினச்சும் கஷ்டங்களை நினச்சும் நீ குழம்பி தவிக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாதே. உடஞ்ச பானையை ஒட்ட வைக்க முடியாது, ஆனால் உடஞ்ச மனசை என்னால் சரி செய்ய முடியும். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் வீட்டு கதவை தட்டி அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். உன்னை வழி நடத்தி வாழ வைக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிற குப்பைகளை எல்லாம் அள்ளி தூக்கி எறிஞ்சிட்டு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை, உன் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. காற்று பலமாக வீசுதுன்னா நீ உயரே பறக்க போகிறன்னு தான் அர்த்தம். பிரச்சனைகள் உன்னை சுற்றி சுற்றி வருதுன்னா நீ வெகு சீக்கிரம் வெற்றியை பெறப்போகிறாய் என்று தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு. வாழ்க்கைனா குடும்பம்னா பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்து பயப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் தலைவிதிப்படி உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தாலும் கூட உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்காக, விளக்கின் திரியாக நான் வந்து நின்று உன்னை ஜொலிக்க வைப்பேனே செல்லமே. நீ எரிகிறது அழிவதற்காக அல்ல, உன் குலத்தையும் குடும்பத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக. இந்த உலகத்தின் முன்பாக உன்னை உயர்த்தி உன் குடும்பத்தையும் வெற்றி பெறச் செய்வேன். சொந்த பந்தங்களும் இரத்த உறவுகளுமே உன்னை காயப்படுத்தினாலும் நீ கலங்க வேண்டாம். நான் உனக்கு கொடுக்குற சில காயங்கள் நீ கண்ணை திறந்து விழிப்புணர்வோடு உஷாரோடு வாழணுங்கிறதுக்காக தான். யார் உன்னை கீழே தள்ளினாலும் நீ கீழே விழுந்துடாமல் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற நான் ஓடி வந்துடுவேன். நீ கீழே விழுந்த இடத்தில் இருந்தே உனக்கான வளர்ச்சியை தொடங்கி வச்சிருவேன் என் செல்லமே. இப்போது நடக்கிற எந்த விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்கு பக்கபலமாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக மௌனமாக இருக்க கற்றுக்கோ. உடஞ்சி போன உறவுகளை ஒட்ட வைக்கக்கூடிய சரியான விஷயம்னா அது பொறுமை மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும்
அமைதியாக பொறுமையாக நீ இருந்தாலே ஓ சார்பில் நான் பேசி எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சிருவேன். இந்த உலகத்தில் உன்னை பற்றின ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒரு அபூர்வமான படைப்பு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் அளப்பரியது. அதனால் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி நீ தயங்காதே. எதை பற்றியும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நான் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுத்து உன் உழைப்பும் நம்பிக்கையும் சிகரத்தை தொடும்படி செய்வேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் தைரியமாக எடுத்துவேன். கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் உன் வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து போகும். எதை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான பலத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடும் நம்பிக்கையோடும் இருக்க பழகிக்கோங்க. உன் உறவுகளிடம் நீ நல்ல முறையில் நடந்து கொள்ளும்போது, அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும்போது உனக்கு தேவையானது எல்லாம் அவர்கள் மூலமாக நானும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிழலாக ஒளியாக நான் இருக்க போகிறேன் என் செல்லமே. மகிழ்ச்சியோடும் துணிச்சலோடும் நீ முன்னேறிப்போ. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்க தான் போகுது. எதுக்காகவும் நீ கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். தேவையற்ற தகுதியற்ற மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் மனதை ஆர்த்தி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி உன்னை நீயே தண்டித்து கொள்ளக்கூடாது. தவறு செய்தால் மனிதர்கள் தப்பை உணர்ந்து திருந்திக்கணும். நீயும் உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை திருத்திக்கிட்டு உன் பலவீனத்தை அழித்து பலமுள்ள வெற்றி பெறக்கூடிய ஆளாக வாழ்க்கையை வாழத் தொடங்கு.